வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் ராகி தோசை தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி மாவு இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு பாத்திரத்தில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். அப்புறம் தோசை மாவு இருந்ததுன்னா ஒரு கரண்டி தோசை மாவும் அதில் சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும். அதனால் தோசை மாவும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் பச்சை மிளகாய், ஜீரகம் சேர்த்துக்கலாம். நான் அது ரெண்டுமே சேர்க்கலை, ஏன்னா பசங்களும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால, பாப்பா சாப்பிடுவா, அதனால் சரி காரம் வேணாம் அப்படின்றனால சேர்க்கலை. அதை மட்டும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அதுக்கு தேங்காய் சட்னி செய்கிறதுக்காக தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், உப்பு போட்டுட்டேன். 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதை மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து தாளிச்சிக்கலாம். இதுதான் ராகி தோசைக்கு இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கேன். இதையும் தாளித்து முடிச்சாச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். மாவு நல்லா கலந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த தோசை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி மாவு ஊற்றிட்டு ரொம்பவும் தேய்க்கவும் கூடாது. லேசாக மாவு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாவே போதும். இந்த மாதிரி ரொம்ப தேய்க்கக்கூடாது, நைஸாக வரணும் அப்படின்ட்டு. சும்மா சின்னதாக அடை மாதிரி இந்த மாதிரி, ஏன்னா வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கோம், இல்லைன்னா நல்லா வரும். வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் குட்டியாக லைட்டாக மாவை தடவி விட்டாவே போதும். அப்புறம் ஓரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் இருந்தால் கூட நெய் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்தது திருப்பி போட்டுக்கலாம். அப்படி இட்லி தோசை மாவு இல்லைனா கூட கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம், அது 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நான் மாவு இருந்ததுனால நான் தோசை மாவு ஒரு கரண்டி சேர்த்து கலந்துக்கிட்டேன். இப்போ 2 பக்கமும் நல்லா வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம எப்போவுமே அந்த மாவு தோசை, இட்லி மாவுன்னு அரிசி மாவு தோசை எதனா சாப்பிட்றோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி ராகி தோசை செஞ்சேன். அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கணும். நம்ம இட்லி தோசை நார்மல் அரிசி மாவு ஊற்றுறோம் இல்லைங்களா, அதை விடவும் இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இதே மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துக்கலாம். அடுத்தது 2வது தோசையும் நான் ஊற்றிருக்கேன். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எண்ணெய் விட்டு நல்லா இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். எல்லா சட்னியுமே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, எது வச்சு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.